பிரைஸ் லாட். அதிகாலையில் எந்திரிச்சு சூரியனை நீங்கள் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். என்னென்னா, அது பயங்கர பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கோல்டன் ஆரஞ்சு எல்லோ கலந்த ஒரு கலரில் அந்த சூரியனை முழுசாக பார்க்குற அழகே பயங்கர அற்புதமாக இருக்கும். அதே போல் இந்த இரவில் நிலவை, இந்த ஃபுல் மூன், இந்த முழு நிலவு இருக்கிற நாளில் அதோட பிரைட்னஸையும் அந்த மேகங்கள் நடுவில் இருந்து அது விலகி வெளியே வந்து அதை பிரகாசிக்கும் போது அதை பார்க்குற அழகு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட காட்சிகளை நம்ம பார்க்கும்போது கடவுள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வியந்து போயிருக்கிற அனுபவம் உங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம வியப்பட வேண்டிய விஷயம் வெளியே இருக்கிற இந்த சூரியனோ இந்த சந்திரனோ கிடையாதுங்க. கடவுளுடைய படைப்பு பெஸ்ட்டாக தான் இருக்குன்றது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இதை காட்டிலும் பெஸ்ட்டான ஒரு அற்புதம் இருக்குதுன்னு சொன்னால், இதையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துறதற்கு, இதை அனுபவிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்குமான கண்களையும் அதற்குரிய பார்வைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுதான் மிக அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நமக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்குன்றத உணராமையே நம்ம வெளியே இருக்கிற காரியங்களை புகழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ கடவுள் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நிறைய நேரங்களில் நம்மை சுற்றி நடக்கிற எல்லா சந்தோஷத்தையும் வெற்றிகளும் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு உற்சாகப்பட்டுருக்குறோம். ஆனால் அந்த வெற்றியை குறித்து உற்சாகப்படவும் சந்தோஷப்படுவதற்கான தகுதியை அவர் நமக்கு ஏற்கனவே நமக்குள்ளே உண்டாக்கி கொடுத்துருக்கிறாருன்ற அந்த புரிதல் இல்லாதவங்க தான் வாழ்க்கையை ரொம்ப நெகட்டிவாக சோர்வாக பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் கடவுள் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி தான் என்னை படைத்து நான் தகுதி பெறவும், நான் இந்த வாழ்க்கையில் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் சுதந்திரித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பதற்கான தகுதியை அவர் ஏற்கனவே எனக்குள்ளே வச்சிட்டாருன்னு நம்புகிறவங்க எல்லா சூழ்நிலையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப சந்தோஷமாய் கடந்து செல்ல கற்றுக்கொள்கிறாங்க. இதை தான் வேதத்தில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாங்கள் எதை அனுபவித்து யோசித்தாலும் அது எங்களால் ஆச்சுன்னு நாங்கள் யோசிக்கல. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான தகுதியை தேவன் எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறாருன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதால தான் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ரொம்ப கீழே விழுந்து போகாமல் ரொம்ப இந்த வெற்றியின் உச்சத்துக்கு போயிட்டு இந்த அகந்தையில் இல்லை மிதப்பில் நாங்கள் அலையாதபடிக்கு நாங்கள் தேவனால் தான் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோன்றதை உணர்ந்தவங்க எல்லா சூழ்நிலையும் ரொம்ப பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.